அழகே அழகு சரியில்ல. அடுத்து வர எபிசோடில் நம்ம மலரோட பிறந்தநாளை ரொம்பவே சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. மலருக்கே தெரியாமல் மதியம் இருந்துட்டு கேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணி கேக்கை வர வைக்கிறாங்க. சர்ப்ரைஸாக நம்ம ரேவதி வேற வராங்க. ரேவதியை பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மலர் அதுக்கு அடுத்ததாக சரி கேக்கை கட் பண்ணிடலாமா, எனக்கு எதுக்கு கேக் கட்டிங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இது வரைக்கும் நீங்கள் கேக்கே கட் பண்ணதில்லைன்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் உங்களுக்கு இந்த வருஷத்துல இருந்தாவது கேக்கை கட் பண்ண ஆரம்பிச்சலான்னு முடிவு எடுத்துட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக அத்தையும் மாமாவையும் போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க வந்தால் பிரச்சனையாயிடாதா, அதெல்லாம் எப்படி பிரச்சனையாகும், நானே போய் கூட்டிகிட்டு வரேன் நீ அப்படியே சொல்லிட்டு ஸ்வேதாவே போய் கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கு அடுத்ததாக என்ன விஷயம், என்ன எல்லாரும் சீக்கிரமாக வந்துட்டுருக்கீங்க, ரேவதி நீ மட்டும்தான் வந்தியா, மாப்பிள்ளை பிள்ளைங்களாம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைப்பா நான் மட்டும்தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சைடு சரி அன்னைக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இல்லைப்பா அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவன் என்ன சின்ன பிள்ளையா கேக் வெட்டி பிறந்த நாளெல்லாம் கொண்டாடுறதுக்கு, சின்ன பிள்ளையோ இல்லையோ கேக்கை வெட்டி கொண்டாட இல்லை, நானும் இது வரைக்கும் கொண்டாடினதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன்னோட பர்த்டே வரும்போது கொண்டாடிடலாம் விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சூப்பராக கேக் வெட்டிங்லாம் முடிஞ்சிருது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா எல்லாரும் ஒவ்வொரு கிஃப்டாக எடுத்துகிட்டு வந்து தராங்க. அதுக்கு அடுத்ததாக சரின்னு சொல்லிவிட்டு அவங்க அத்தை மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அவங்க மாமாவும் கையில் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த பக்கம் தாரணியும் எனக்கு பேப்பர்லேயே ஹெலிகாப்டர் வேணும், அதே மாதிரி குதிரை வேணும், அதெல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து தங்கராஜ் வராங்க. மேலே டாய்ஸ் எல்லாம் இருக்கல, போய் அதை விளையாடுங்கன்னு சொல்லி திட்டி அனுப்பி விட்டுறாரு. அதுக்கடுத்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஸ்டேஷனுக்கு வந்தோம், இந்த மாதிரி உங்கள் மச்சம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு சுரேஷ் கால் பண்ணுறாங்க. நாங்கள் எல்லாம் வீட்டில் தான் இருக்கோம் மாமா, அன்னைக்கு பிறந்த நாள் அதனால் கேக் வெட்டிங் போச்சு, அக்காவும் இங்கே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா உங்கள் அக்கா அங்கே இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கராஜும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்திங்கன்னா நம்ம ரேவதி இருந்துட்டு டைம் ஆச்சு அண்ணி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு போகலாம் இரு அப்படின்ற மாதிரி அமைதியாக உட்கார வைக்கிறாங்க. தங்கராஜோட வாய்ஸ் வேறு கேட்குது. ரேவதி வா மாப்பிள்ளை வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரேவதியும் ரொம்பவே பயந்து போய் வராங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.